ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ராகுவுக்கு இந்த மாதிரி சியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் இப்போ வீட்டை விட்டு திரும்பவும் போகலான்னு முடிவெடுத்துட்டான் போல. அப்போ நம்ம ஹீரோயினி அங்கே வந்து, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும்ல, அதனால தான் நான் உங்களுக்கு லெட்டரில் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல விடு, இது மூலமா உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினி சொல்ல வந்த உண்மை வேற, சொன்ன உண்மை வேற, ஆனா இவனுக்கு தெரிஞ்ச உண்மை வேற. அப்படிதான் இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ் கிட்ட போய், நீ பத்திரமா பார்த்து இருப்பா, நான் சித்தப்பா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் தான் ரொம்ப பாசமா இருப்பான்ல இவன் மேல, அதனால போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். இல்லை நான் போய் தான் ஆகணும், என்னால் இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, அவன் டக்குன்னு அவனோட ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு, நான் ஃபோனை கொடுக்க மாட்டேன், நீங்க போறா இருந்தா போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது சைகையில தான் எல்லாமே சொல்றான். எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றான். இப்போ ஈவினிங் ஆயிடுது. கிறிஸ்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக நம்ம ஜான்வி கிளம்புனா, அப்போ அவன் தூரமாக நின்றுக்கிட்டு டிரைவர் கிட்ட கண்ணை காமிச்சிட்டு இருக்கான். அவனும் உடனே கீழே இறங்கி, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ஏதோ பிரச்சனை போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னென்ன அப்படி சொல்றீங்க, டைம் ஆயிடுச்சு, கிறிஸ்டோ போய் அழைச்சிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து, நான் ஆட்டோலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, அவன் வந்து டக்குன்னு அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கே போகிற சியான்னு கேட்டால், நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறேன் கிறிஸ்டோ அழைச்சிட்டு வரதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அதுக்காக ஏன் ஆட்டோவில் போகணும்னு நினைக்கிறேன், நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன், அதனால இப்போ டிரைவர் வந்து கார் ஓட்டிட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்கான், கார் வந்ததும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். அதுக்குள்ளே அங்கே கிறிஸ்க்கும் ஸ்கூல் விட்டாங்க போல். எல்லா பசங்களும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ தூரத்தில் ஒரு வேனில் கும்பலாக நின்றுக்கிட்டு நம்ம கிறிஷை வந்து கிட்னாப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்போ அவன் வெளியே வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுமே வெளியே வரான். இதுதான் சரியான நேரம், அவனை போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்ச்மேன் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. எங்கேப்பா போகிறோம், உன் வீட்டிலேருந்து யாருமே வரல, ஸோ அதனால அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பி போகலாம், நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன அந்த காரு வர்ற மாதிரியே தெரியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடி போயிடுறான். இவன் வேணும்னே தான் நம்ம ஹீரோயினியை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஆக்சுவலி கிறிஸ்டை கடத்துறதுக்கு இவன் தான் பிளானை போட்டு கொடுத்துருக்கான் அந்த பிசினஸ் மேனுக்கு. ஸோ அவனோட அடியாளுங்க தான் அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நேரமாக நின்று பார்த்தவனுங்க அந்த வாட்ச்மேன் அங்கே விடமாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அந்த பையனை. அதனால இவனே போய் அங்கே இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டால் அவரும் வந்து அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சடனாக அந்த வாட்ச்மேனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரை கத்தியாலே குத்திடுறான். இதெல்லாம் கிறிஷ் பார்த்துட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறான். அப்போ கரெக்ட் டைமுக்கு நம்ம சியாவும் அங்கே வந்துடுறா. அவ வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பையனை கடத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுச்சு. உடனே அவனை விடுங்க அப்படின்னு சொன்ன அவளையுமே வேன்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போயிட்டானுங்க. அங்கே இருந்து ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து 2 பேரையும் அடைச்சி வச்சிருக்கானுங்க. அந்த பையன் ரொம்பவே பயந்து போய் அழுதுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. பயப்படாத கிறிஷ், நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் உன்னை காப்பாத்திடுவேன். அது மட்டும் இல்லாம என்னால முடியாட்டியும் உன்னை காப்பாத்துறதுக்காக சித்தப்பா வந்துருவாரு, ஸோ நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டை விட்டே போலான்னு முடிவு எடுத்தான் இல்லையா, ஸோ அதனால அப்படி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் என் அம்மா கூட சேர்ந்துருக்கேன், ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா திரும்பவும் என்னை அம்மா தப்பாக நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை அழைக்கிறதுக்காக இவனே ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா எம்டியாக இருக்குது, அந்த இடமே காலியாக இருக்குது, எங்கே யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது அந்த வாட்ச்மேன் அந்த பக்கமாக ஓரமாக விழுந்து கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. ஒரு ப்ளூ கலர் வேன்ல வந்து பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த விஷயத்த கேட்டதுமே உடனே அந்த வேனை தேடி தான் இவன் அலைஞ்சிட்டு இருக்கான். அதே சமயம் ஸ்கூல் பிரின்சிபல் வீட்டுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களோட வாட்ச்மேன் அட்டாக் பண்ணிட்டு, அதுவும் தனியால ஒரு பொண்ணையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்த கேட்டதுமே என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா அன்னிக்காரி. அடுத்த சீன்லேயே பார்த்தா அவங்க 2 பேரும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பிஸ்னஸ் எதிரி தான் வரான். அவன் வந்து பார்த்துட்டு, என்னடா பையனை தானே தூக்க சொன்னா, இந்த பொண்ணை எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து இந்த பையனை தூக்கும் போது இந்த பொண்ணு பார்த்துட்டா, யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது உளறிட்டானா என்ன பண்ணுறது, அதனால தான் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த சைக்கோ பைய சாங்கை ப்ளே பண்ண விட்டுக்கிட்டு தான் பொண்டாட்டி கூட அப்படியே ட்ரீம்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். ரொம்பவே அழகா. பழிவாங்க போறேன்னு தானே சொன்னா, இன்னமும் அந்த காதல்லாம் இருக்குதா என்ன, இல்ல ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த முடிவை மாத்திக்கிட்டானா என்னன்னு தெரியல. அவ கூட சேர்ந்து அழகா டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்றது அந்த பிசினஸ் எதிரி தான். என்னாச்சு, பையனை கிட்னாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பையனை கிட்னாப் பண்ணிட்டோம், கூடவே ஒரு பொண்ணையும் சேர்த்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது பொண்ணா, யார் அது, என் பொண்டாட்டி சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டீங்களாடா, அவளை விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னா, அவளெல்லாம் விட முடியாது, பிரச்சனை பெருசாயிடுச்சு, அவ கண்ணால பாத்துட்டா, அதனால அவளை நாங்க இங்கதான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லதுக்கு தான், நான் சொல்லும் போது அவளை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான்.
இந்த பக்கம் நம்ம கிறிஷும் ஜான்வியும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கடத்தினான்ல அதில் ஒருத்தவங்க உள்ளே வந்து பார்க்குறான். அங்கே யாரையுமே காணோம். எங்கே போனாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது அந்த பையன் திடீர்னு அவனோட காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினி ஒரு கட்டையை எடுத்து அவனோட தலையிலே போட்டுடுறான். அவன் உடனே மயங்கி விழுந்துடுறான். அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஒரு காட்டு சைடு பின்னாடியே அந்த ரவுடி பசங்களும் துரத்தி வந்துட்டு இருந்திருப்பானுங்க போல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்லுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்ததுனால அந்த பக்கம் பார்த்துட்டு அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்க அந்த இடத்த விட்டு காலி ஆகலை. இங்கேயும் வந்து கிறிஷ் கிட்ட பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு தேடிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ப்ளூ கலர் வேனை நீங்க பாத்தீங்களா, அந்த பக்கமா போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்லயுமே இந்த விஷயத்த போலீஸ் வரைக்குமே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல இருந்த ரெண்டு பேரை, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்துட்றாங்க. நீ இதெல்லாம் பண்ணது பின்னாடி நிக்கிற இவன் தாண்டி யாருக்கும் தெரியல போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரவுடி பையலாம் போன் அடிச்சு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்லிட்டு இருக்க, ஒரு பொண்ணையும் ஒரு குட்டி பையனையும் தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படி என்னடா அவங்க ஆளுங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை திட்டிட்டு இருக்கான். தப்பிச்சு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டீங்க போங்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் கிறிஷும் அந்த கல்லு பக்கத்துல தான் இன்னுமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கமா அந்த ரவுடி பசங்க தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்மள இந்த மாதிரி கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. எங்கிட்ட போனு கூட இல்ல, போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கிறிஷ் என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கை காட்டுறான். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுல நம்ம ராகுவோட போனை பிடிங்கி வச்சிருந்தான்ல, அது ஏதோ சும்மா எடுத்து வச்சிருந்தா அது இப்ப இவங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த போன் யாரோடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ராகு சித்துப்பாவோடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி ஓகே, நான் இப்பவே இந்த விஷயத்த வந்து கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்து ஒரு காட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்த இடம்னு சொல்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. திரும்ப கால் பண்ணா சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு போல. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த விஷயத்த உடனே ராகு கிட்ட போய் அவனும் சொல்லிடுறான். சியா எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க, அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்களாம்ல, அப்புறம் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க. அது என்ன காடுன்னு கேட்டா அதுதான் தெரியல, திரும்ப நான் கால் பண்ணாலும் ஃபோன் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இவளும் இங்க இதுக்கப்புறமா நம்ம இங்கேயே உட்காந்து இருந்தா சரியா வராது, வா கிறிஷ் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவனுங்களும் அந்த பக்கமா தான் தேடிட்டு வந்துட்டு இருந்திருக்கானுங்க போல. அப்படி இவ வேகமா ஓடிட்டு இருக்கும் போது காலில் வந்து அடிபட்டுருது. நல்லா ரத்தம் வர்றதுனால அவளால் இப்ப கொஞ்சம் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, நடக்க முடியல. ஸோ இப்ப என்ன பண்றான்னா அவனுங்களுக்கு தேவை கிறிஷ் தான். ஸோ இவனை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருந்து போப்பா, என்னால இதுக்கு மேல இங்க இருந்து நடந்து வர முடியாது, என் கூட இருந்தனா நீனும் மாட்டிப்ப, அதனால நீ இங்க இருந்து ஓடி போயிடு, எங்கேயாவது ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. உடனே அவனும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்குள்ள அந்த ரவுடி பசங்களும் அங்க இருந்து ஓடி வந்து இவளை கண்டுபிடிச்சிட்டானுங்க. எங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தி தான் கேட்கறானுங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகும்போது அவன் மேல கையை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டான். அந்த பையனை தோல் மேல தூக்கி வச்சுட்டு செம மாசா வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சியாக்கு நிம்மதியாவே இருக்கு. உடனே அங்க இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அவன் ஒரே ஒரு அடிதான் அடிச்சான். அதுக்கே இன்னொருத்தவன் பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் சரிவா என்னோட பைக் இங்க பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காலில் அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால நடக்க முடியல. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த குட்டி பையன் தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சைகையால சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை தூக்க போனா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இங்க பாரு என்னோட பைக் இங்க பக்கத்துல தான் இருக்கு, ஆனா உன்னால நடக்க முடியாதுல்ல, அதனாலதான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே செந்துக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த பைக் இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. அவளை பைக்ல ஏத்துட்டு அப்படியே கூட்டிட்டு போனா பின்னாடியே அந்த பசங்களும் கார்ல துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் கிறிஷை வந்து காப்பாத்துவானா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.